நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் மனித இனத்தின் வளர்ச்சியை சிறப்பாக கட்டமைச்சதில் அறிவியலின் பங்கு முதன்மையானது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் இல்லைன்னா மனித இனம் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஏன்னா நாம் அன்றாடம் பயன்படுத்தும் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ப்ரெஷர் குக்கரில் ஆரம்பித்து கல்வி, மருத்துவம், விவசாயம், தொழில்துறைன்னு இன்னைக்கு அனைத்து துறைகள்லையும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பெருமளவில் பயன்படுத்தப்படுது. அவ்வளவு ஏன், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் கூட அறிவியலோட ஒரு சிறப்பான கண்டுபிடிப்பு தான். நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளில் நமக்கே தெரியாமல் மறைஞ்சிருக்கக்கூடிய அறிவியல் பயன்பாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்களில் பயணிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நாம் கார்களில் பயணம் பண்ணும்போது காரோட பின்பக்க கண்ணாடியில் சிவப்பு அல்லது வெள்ளை நிறத்தில் கிடைமட்ட கோடுகள் இருக்கிறத பார்த்துருக்கலாம். காரோட கண்ணாடியில் காணப்படும் இந்த கிடைமட்ட கோடுகளுக்கு காரணம் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு மின்சார கம்பிகள் தான். இந்த மின்சார கம்பிகளை எதுக்கு காரோட கண்ணாடியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மழைக்காலங்களில் நாம் காரை பயன்படுத்தும் போது காரோட உட்பக்க கண்ணாடியில் பனித்துளியானது சிறு சிறு திவலைகளாக படிந்து ஓட்டுநரின் பார்வைக்கு தடை செய்யக்கூடிய வகையில் இருக்கும். காரை இயக்குவதற்காக டிரைவர் இக்னிஷன் சுவிட்சை ஆன் பண்ண உடனே இந்த மின்சார கம்பிகள் வழியே மின்சாரமானது பாய்ந்து மின்சார கம்பிகள் வெப்பப்படுத்தப்படுது. இதனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய பனித்துளிகள் எல்லாமே ஆவியாக மாறிடுது. அதனால் நமக்கு தெளிவான பார்வை கிடைக்குது. இதனால தான் மின்சார கம்பிகளை காரோட பின்பக்க கண்ணாடியில் பொருத்தியிருக்காங்க. பின்பக்கம் மட்டும் இல்லை, முன்பக்க கண்ணாடியிலையும் கண்ணுக்கு தெரியாத வகையில் மின்சார கம்பிகள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்துருக்கீங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹில் ஸ்டேஷன் சொல்லப்படக்கூடிய மலைவாழிடங்களில் எப்போதுமே டெம்பரேச்சரானது கடல் மட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த வெப்பநிலை வேறுபாடானது ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் -6.5 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்தில் குறையுது. அதன்படி பார்த்தா கடல் மட்ட உயரத்துக்கு இணையான உயரமுடைய ஒரு நிலப்பரப்போட வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது, கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஊட்டி மற்றும் கொடைக்கானல் போன்ற இடங்களோட வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸாக இருக்குது. இந்த வெப்பநிலை வேறுபாட்டுக்கு முக்கிய காரணம் காற்றோட அழுத்தம் தான். கடற்பரப்பில் காற்றோட அழுத்தம் அதிகமாகவும் உயரமான மலைப்பகுதிகளில் காற்றோட அழுத்தம் குறைவாகவும் இருக்குது. ஒரு இடத்துல அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அழுத்தம் குறைவாக இருக்கும்போது அந்த இடத்துல வெப்பநிலையும் குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அழுத்தம் அதிகமாக உள்ள காற்றை விட அழுத்தம் குறைவாக உள்ள காற்றுக்கு வெப்பத்தை தேக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் குறைவு. இதனால தான் கடற்கரை பகுதிகளை விட மலைப்பகுதிகளில் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்குது. வீடுகளில் சமைக்கும்போது திறந்த வாய்ப்பகுதிகளுடைய பாத்திரங்களை கொண்டு நாம் சமைக்கிறதை விட ப்ரெஷர் குக்கரை கொண்டு சமைச்சா சீக்கிரமாக சமையல் பண்ணிடலாம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் எதனால் ப்ரெஷர் குக்கரை கொண்டு வேகமாக சமையல் பண்ண முடியுது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு வளிமண்டல அழுத்தம் தான் காரணமாக இருக்குது. திறந்த வாய்ப்பகுதிகளை கொண்ட பாத்திரங்களை கொண்டு நாம் சமைக்கும்போது வளிமண்டல அழுத்தமும் பாத்திரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தமும் சமமாக இருக்குது. இதனால் நீரானது சரியாக 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதித்து நீராவியாக மாறிடும். அதுக்கு பிறகு நீங்கள் நீரை எவ்வளவு தான் சூடுபடுத்தினாலும் அதோட வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதிகரிக்காது. ஆனால் ப்ரெஷர் குக்கரில் அப்படி இல்லை. அது ஒரு மூடப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறதால உள்பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் நீராவியானது வெளியேற வாய்ப்பு கிடையாது. அதனால் உள்பகுதியில் நீராவியோட அழுத்தம் அதிகரித்து நீரோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 120 டிகிரி செல்சியஸாக அதிகரிக்குது. இதனால் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கும்போது அதில் சமைக்கப்படக்கூடிய பொருட்களோட வெப்பநிலையும் உயர்ந்து நம்மளால் விரைவாக சமையல் பண்ண முடியுது. நாம் மருத்துவமனைக்கு செல்லும்போது மருத்துவர் உடலின் வெப்பநிலையை அளக்கிறதுக்கு தெர்மாமீட்டர்னு அழைக்கப்படக்கூடிய வெப்பநிலை மானிகளை பயன்படுத்தி உடலின் வெப்பநிலையை அளக்கிறத பார்த்துருக்கலாம். இந்த வெப்பநிலை மானிகளில்
வெப்பநிலையை அளக்கிறதுக்கு திரவ நிலையில் உள்ள உலோகமான பாதரசம் பயன்படுத்தப்படுது. இந்த பாதரசம் வெப்பநிலைமானிகளில் ஏன் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பாதரசம் அதிக அடர்த்தி கொண்ட ஒரு திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம். இது அதிக அடர்த்தி கொண்டதாக இருக்கிறதால நுண்ணிய குழாய்கள் வழியாக ஈஸியாக ஊடுருவி செல்லக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. அதே போல பாதரசமானது -39°C வெப்பநிலையிலிருந்து 357°C வெப்பநிலை வரும் திரவ நிலையிலேயே இருக்கும். இதனால பாதரசத்தை கொண்டு எளிதாக வெப்பநிலையை அளவிட முடியும். மேலும் பாதரசம் ஒரு பளபளப்பான உலோகமாக இருக்கிறதால கண்ணாடி குழாய்கள் வழியாக எளிதாக நம்மளால ஊடுருவி பார்க்க முடியும். இந்த காரணத்துக்காகத்தான் பாதரசத்தை வெப்பநிலைமானிகளில் பயன்படுத்துறாங்க. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கழிவறையின் கீழ்ப்பகுதியில் எப்பொழுதுமே தண்ணீரானது தேங்கி இருக்கும் வண்ணம் கழிவறையானது அமைக்கப்பட்டிருக்கும். இதற்கான அறிவியல் காரணம் என்னவென்று தெரியுமா? கழிவறையை நாம் பயன்படுத்திய பின்னர் அதன் கழிவுகள் கழிவுநீர் தொட்டியில் சேகரிக்கப்படுகின்றன. நாளடைவில் இந்த கழிவுகள் ஆக்சிஜனேற்றம் ஏற்பட்டு சிதைவுற ஆரம்பிக்கும் போது அதிலிருந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய மீத்தேன் போன்ற பிற நச்சு வாயுக்கள் உற்பத்தியாகின்றன. இந்த நச்சு வாயுக்கள் அனைத்தும் கழிவறையின் குழாய் வழியாக நுழைந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் கழிவறை குழாயின் உள்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு முழுமையும் நீரால் நிரம்பும் வண்ணம் கழிவறை குழாயில் நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதிகளை விட ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் சமையல் பண்ணுறதுக்கு அதிக நேரம் ஆகும். இதுக்கு காரணம் வளிமண்டல அழுத்த வேறுபாடும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய நீரின் கொதிநிலை வேறுபாடும் தான் காரணம். கடற்கரை பகுதிகளை விட மலைப்பகுதிகளில் வளிமண்டல அழுத்தம் மிகவும் குறைந்த அளவில் இருக்கிறதால நீரானது 100°C பதிலாக 80°C கொதிநிலை அடைந்து ஆவியாக மாறிடும். அதன் பிறகு எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் நீர் ஆவியாகுமே தவிர அதோட வெப்பநிலை 80°C மேலே அதிகரிக்காது. அதனால் மலைப்பகுதிகளில் நாம் சமைக்கும்போது அங்கே சமைக்கப்படக்கூடிய பொருட்களோட வெப்பநிலையும் 80°C மேலே அதிகரிக்காது. இதனால தான் மலைப்பகுதிகளில் சமையல் பண்ணுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்குது. இருந்தாலும் மலைப்பகுதிகளில் ப்ரெஷர் குக்கர் மாதிரி உள்ள பொருட்களை பயன்படுத்தி மிக விரைவாக சமைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.